உறவுகளுக்கு வணக்கம். நான் தென்காசி மாவட்ட விவசாய சங்கத்திலேருந்து பேசுகிறேன். தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற மலைகள் எல்லாம் உடைக்கிறாங்க. உடைச்சி கல், அது தரையிலேருந்து இருக்கிற மண், சரல், இந்த கல்லை உடைச்சி சல்லி, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 4 இன்ச்சு, 2 இன்ச்சுன்னு போட்டு உடைச்சி கொண்டு போய் எல்லாமே கேரளாவுக்கு தான் போகும். தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற கற்கள், தூசியில் அந்த கல் தூசி, அது எல்லாமே மண், சரல் எல்லாம் கேரளாவுக்கு தான் போகும். ரோட்டில் பெரிய பெரிய வண்டிகளும், அந்த ரோடே தாங்க மாட்டேங்குது, அவ்வளோ பெரிய வண்டிகள் கேரளாவிலேருந்து வருது. அப்புறம் பூ கொண்டு போகிறாங்க நைட்டு. அப்புறம் காய்கறிகள் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுனால காய்கறி, பூக்கள் எல்லாம் கொண்டு போகும்போது அவங்க கேரளாவிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது பழைய துணிமணி, பழைய பாய், பழைய பெட்ஷீட்டு, ஒதுக்குப்புறமாக பழைய மார்க்கெட்டில் வேஸ்ட்டு அதெல்லாம் கொண்டு வந்து சங்கரங்கோயிலுக்கு அந்த பக்கம், சங்கரங்கோயிலுக்கு கிழக்க, சங்கரங்கோயிலுக்கு மேற்க, சுரண்ட ரோடு, இப்படி ரோட்டுகளில் வந்து ஆள் தெரியாத வேலிக்குள்ளே போய் கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இது வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, அதாவது ஆர்டிஏ, ரோடு அத்தாரிட்டி, அவங்க வந்து இந்த வண்டியை வந்து எங்கெங்கே போகுது அப்படின்னு கேமரா மூலம் வாட்ச் பண்ணி அந்த வண்டிகளை சீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து குப்பைகளை கொட்டுறதுக்கு அவன் கட்டி வச்ச லாரிக்காரன், வண்டிக்காரன் எல்லாருக்கும் இங்கே அளந்து வச்சுருக்கான் குப்பை கொட்டுறதுக்கு. கேரளாக்காரன் 1 லிட்டர் சாராயத்துக்காக இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கேரளாவில் இருக்கிற குப்பைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறான். ஏரி, கரை, ஓடைகள், தண்ணி போகிற நீர் வாய்க்கால்களில் எல்லா இடத்துலையும் வந்து கொட்டி விட்டு போகிறான். அங்கே மார்க்கெட்டு கழிவுகள், ஆஸ்பத்திரி கழிவுகள். அதனால் நான் தமிழ்நாட்டு அரசுக்கு ஒன்று சொன்னது என்னவென்னா, கேரளாவில் இருக்கிற பார்டர்லேருந்து எந்தெந்த வண்டி கிராஸ் ஆகுது, புளியங்குடியில் எந்தெந்த வண்டி கிராஸ் ஆகுது, சங்கரவேலில் எந்தெந்த வண்டி கிராஸ் ஆகுது, செங்கோட்டையில் எந்தெந்த வண்டி கிராஸ் ஆகுது, கடைநல்லூரில் எந்தெந்த வண்டி கிராஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை வாட்ச் பண்ணி அதை ஒரு 10 வண்டியை சீஸ் பண்ணியாச்சுன்னா பயப்படுவான். அதனால் அரசாங்கம் வந்து இந்த வண்டிகளை வந்து உன்னிப்பாக கவனித்து பயனடிக்கணும். ஆர்டிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.